நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முதல் கட்டமாக எங்கிருந்து இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் எரிக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல்துறை உவரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து 10 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டது. பல்வேறு அறிவியல் பூர்வமான அறிக்கையை பெறக்கூடிய பணியும் காவல்துறையினர் மேற்கொண்டு பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான அந்த ஆவணங்களை பெறுவதற்கான அந்த பணி மற்றும் அந்த விசாரணையை தொடங்குவதற்கான பணிகளை சிபிசிஐடி தொடங்கி விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் உலகராணி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள், அதாவது முதற்கட்ட அந்த ஆயத்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக அந்த வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த ஆவணங்களை பெறுவதற்கு அந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு, அதாவது இந்த நிகழ்விடமாக சொல்லக்கூடிய அந்த திசைநிலை அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதிக்கு அந்த சிபிசிஐடி குழுவினர் நேரடியாக சென்று அந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் அந்த விசாரணையை தொடர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த வழக்கு பதிவு செய்த பின்னர் அந்த ஏற்கனவே கடிதம் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டு அது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணை நடைபெறும் எனவும் காவல்துறை சிபிசிஐடி காவல்துறை தகவலாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.